நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்போது இதை நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனை பார்க்கணும். இது திஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இட் சேவ்ஸ் அவர் லைஃப். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ஹெல்த் இஸ் அ வெல்த். ஸோ அது இருந்தாலே நம்ம ரிமைனிங் நம்மளுக்கு வெல்த் பில்டிங்கு, ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னாக்க, நீங்க ஒரு 10 இயர்ஸுக்கு பின்னால போங்க. கொஞ்சம் 10 இயர்ஸுக்கு முன்னால ஒரு பெட்ரோலோட பிரைஸ் ஒரு 70 ரூபா இருந்தது. இன்னைக்கு 100 ரூபாய். இதே மாதிரி நீங்க வாங்குற பொருட்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க. ஒரு 2 வீலர் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு இருந்த பிரைஸுக்கும் இன்னைக்கு இருந்த பிரைஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதே மாதிரி மெடிக்கல்லையும் நிறைய மெடிக்கல் இன்ஃப்ளேஷனும் இதோட வந்துட்டே தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு டாக்டர் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்கன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் போனாக்கா 750, 1000 ரொம்ப நார்மல் சார்ஜஸ் ஆகிப்போச்சு. பிளஸ் அதே மாதிரி ஒரு சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏஞ்சியோபிளாஸ்ட் ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அதே சர்ஜரி கண்டிப்பா 4 lakhs ஆகும். அதனால நமக்கு போதுமான அளவு இருக்கா அப்படின்றத மெயினா நம்ம பார்க்கணும். வெதர் வி ஆர் சஃபிஷியன்ட்லி கவர்ட் ஆர் நாட். இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஆஃபீஸ்ல இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 lakhs இருக்கலாம், 5 lakhs இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் உங்க ஃபேமிலியில எவ்வளவு மெம்பர் இருக்காங்க எல்லாருக்கும் போதுமானு பாருங்க. மேபி சில பேச்சுலரா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியில இருந்தோம்னாக்க கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் குழந்தைங்க 2 பேர். ஸோ இவங்களுக்கு இது போதுமானதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் இதை டாப் அப் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதுல நான் பார்த்தப்போ என்னன்னாக்க, ஒரு 30 வயசு ஃபேமிலிக்கு, அதாவது 30 வயசு ஃபேமிலி, அந்த குடும்ப தலைவருக்கு 30 வயசு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 5 lakhs கவரேஜ் இருக்கு. அதுக்கு மேல அவங்க 25 lakhs டாப் அப் எடுக்கிறாங்க. இந்த டாப் அப்புக்கு அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வெறும் 3500 தான். இந்த 3500 பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த ஃபேமிலி ஒரு டின்னரோ இல்ல ஒரு லஞ்சோ வீக்கெண்ட் போனாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற காசு தான். ஸோ அதுவே அவங்களுக்கு போதுமானது. அந்த செலவு தான் இந்த இன்சூரன்ஸ் டாப் அப்புக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுங்க. இல்லை இதை பத்தி வேற இந்த பிளான்ஸ்லேயே வேற சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலா ப்ரீமியம் லாக் பண்றது, அதாவது 25 வயசுல நம்ம என்ன ப்ரீமியம் பே பண்றோமோ அதை நம்ம அந்த இன்சூரன்ஸை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னாக்க, நம்ம 50 வயசு ஆனாலும் அதே ப்ரீமியத்தில் இருக்க மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாக்க, நான் இதில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, இல்லை இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் அதை பற்றிலாம் பேசணுன்னாக்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கால் பண்ணுங்க, இல்லை மெயில் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.